குறுக்கிடுவார். என்ன முரண் இருக்கு உங்களுக்கு கார்த்தி? இல்ல, அவர் வன்னியரசு பேசுறப்ப அபத்தமான அவதூறை சொல்றாரு. நாம் தமிழக கட்சி தொடர்ச்சியா சொல்லுது தமிழர்கள் இந்துக்களே இல்ல அப்படின்னு பேசி வர்றோம். முருகன் இந்து அல்ல, சிவன் இந்து அல்லன்னு பேசுறோம். ஆனா திமுக நாங்க இந்துக்கள் 90% இந்துக்கள் இருக்காங்கிறோம். இந்திய பெருநிலத்திலே நாங்க இந்துக்கள் இல்லன்னு பேசக்கூடிய ஒரே கட்சி 90% பேர். அது எப்படி இந்துத்துவா வேறுபாடு இருக்கு? இன்னும் சொல்ல போனா இல்ல, அவங்க இந்துக்களே சொல்றாங்க. இந்துக்கள் அடையாளப்படுத்துவதை அவங்க சொல்ற பெரியாரோ அண்ணாவோ ஏற்கல. இல்ல கார்த்தி, அப்படி அவங்க சொல்ல. நான் ஃபேக்சுவல் இதை சொல்றேன், உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இந்துக்கள் திமுக ஆதாரம் காட்டுறேன். திமுக என்ன சொன்னாங்க நான் சொல்றேன். அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன நான் ஒரு செய்தி சொல்றேன். ஒரு செய்தி இல்ல கார்த்தி, அது என்ன ஸ்டேட்மெண்ட்? திமுகவில் இருக்கக்கூடியவர்களில் 90% மாணவர்கள் இந்துக்கள், அதான் அவங்க சொன்னக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இல்ல, நான் ஆதாரம் காட்டுறேன். திமுகவோட மாணவரணி தலைவர் ராஜீவ் காந்தி நாங்கள் இந்துக்கள் அப்படின்னு பேசின காணொலி ஆதாரம் இருக்கு. அவங்க இந்துக்கள் பேசுறாங்க. அப்புறம் பழனி பாபா. ஓகே ஓகே, சரி சொல்லுங்க. நான் முடிச்சிடறேன். அண்ணன் பழனி பாபாவோட கூட்ட சொன்னாங்க. அண்ணன் பழனி பாபா மேல 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ச்சவர் ஐயா கருணாநிதி. கடைசி காலத்துல திமுக துரோகம் இழைத்தது அப்படிங்கறதான் பழனி பாபாவோட நிலைப்பாடு. இஸ்லாமிய மக்கள் திமுக நம்ப கூடாதுங்கிற நிலைப்பாடு. அப்புறம் குருமூர்த்தி சொன்னாரு. குருமூர்த்தி அர்ஜுன் சம்பத் போன்றவங்க சொல்றாங்கன்னு சொல்றாரு. இதே குருமூர்த்தியும் அர்ஜுன் சம்பத்தும் மற்றவங்களும் அம்பேத்கரையும் வள்ளுவரையும் சொந்தம் கொண்டாடுறாங்க. அதுக்காக வள்ளுவரும் அம்பேத்கர் அவங்களுக்கு ஆதரவான கருத்தை சொன்னாங்களா? குருமூர்த்தி அதே மேடம் சொல்றாரு, சீமானுக்கும் எனக்கும் எந்த கருத்தொற்றுமையும் இல்லை அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்றாரு. இப்ப திராவிட எதிர்ப்பே ஆரிய ஆதரவுனா விசிகாவோட மாலை இளைஞர் செயலாளர் சங்கத்தமிழ பதிவு பண்ணிருக்காரு 2 நாளுக்குள்ள. திராவிடம் நாற்றம் அடிக்கிறதுங்கிறத, திராவிடம் நாற்றம் அடிக்குதுன்னா ஒரு கேள்வி என்ன இருக்கு? இல்ல, எனக்கு என்ன ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி உங்களுக்கு தான் வைக்கிறேன் கார்த்தி, உங்களுக்கு தான் வைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பெரியாரை விமர்சிக்கும் போது உங்களை ஆதரிக்க வரக்கூடிய திரு ஹெச் ராஜா அல்லது திரு அர்ஜுன் சம்பத் அல்லது குருமூர்த்தி அவர்கள் உள்ளிட்டவர்களா பிரபாகரன் ஆதரிப்பில் வருகிறார்களா? அது ஏன் வரலன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதை பரிசீலிக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இல்ல, நான் எளிமையா கேட்கிறேன். நாம் தமிழக கட்சி பாஜக கிட்ட ஆதரவு கட்டமா? இல்ல, அவங்க ஆதரவு ஏற்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா சீமான் என்டாஸ் பண்றாரா இல்லையா? திரு சீமான் என்ன சொல்றாரு? ஹெச் ராஜா அவர்கள் அறிஞன்றாரு. அறிஞர் அப்படின்னா அவரை மதிக்கிறார். என்ன இல்ல, அவரை மதிக்கிறார். இல்ல என்ன பொருள்? இல்ல என்ன இல்ல, ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். என்ன பொருளை சொல்லலாம்னு பார்க்கணும். ராபின் சர்மா சர்மா பரவாயில்லை, அவருக்கு இது பரவாயில்ல. இல்ல வர ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் நான் கருத்து கார்த்தி வன்னி நான் முடிச்சறேன். வெளில இருந்து பேசுறேன், முடிச்சறேன். இல்ல நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். 1951ல முடிச்சறேன். 1951ல அன்னைக்கு ஆந்திராவை சேர்ந்த பார்ப்பனர் டி பிரகாஷ் ஆதரிக்க சொன்னப்ப பெரியார் சொன்ன வாதம் என்னன்னா, ஆந்திரா பார்ப்பனருக்கு தமிழ் பார்ப்பனர் ராஜாஜி பரவாயில்லன்னாரு. அப்ப ராஜாஜி அதே போலதான் இது. உங்க மேற்கோள் எதிர்ப்புன்னு பேசுறதுக்கு அவர் என்ன சூழல்ல எதுக்காக எப்படி சொன்னாரு அப்படிங்கறத தனியா கான்டெக்ஸ்ட்ல நம்ம இனிமே பார்க்கணும். ஒவ்வொன்னா பிரிச்சு பார்ப்போம், அதுவும் பார்க்கலாம். திரு வன்னியரசு குறுக்கிட்டு வரும்னாரு. நம்ம சமகால அரசியல் அவங்க தாராளமா பாருங்க. வன்னியரசு நான் ஒரு செய்தி சொல்றேன். வன்னியரசு இல்ல லேட்டா ஜாயின் அவருக்கு நேரத்தை நான் கொடுக்கணும். ஒரே ஒரு செய்தி இல்ல, அதான் நான் அவர்கிட்ட கேட்டு உங்கள்கிட்ட கூட வர்றேன். ஏன்னா உங்கள்கிட்ட தான் முரண்படுறாரு. 2001 ஓகே, நான் ஒரு கருத்து சொல்றேன். ஒரே ஒரு கருத்து சொல்றேன். 2001 காரைக்குடி தொகுதியில் ஹெச் ராஜா வெற்றி பெற்றார். கடலூர் மாவட்டம் மங்களூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அண்ணன் திருமா வெற்றி பெற்றாங்க. அதுல திருமா பெற்ற வெற்றியில பாஜக வாக்கு இருக்கு, ஹெச் ராஜா பெற்ற வெற்றியில விசிக வாக்கு இருக்கு. 2001 பாஜக திமுக சேர்ந்து விசிக எந்த அடிப்படையில கூட்டணி வச்சாங்க? அன்னைக்கு சனாதன எதிர்ப்பு எங்க போச்சு, மனிதரம் எதிர்ப்பு எங்க போச்சு, வர்ணாசிரம எதிர்ப்பு எங்க போச்சு? ஒரே ஒரு கேள்வி. 2001 நான் இந்த மேடையில் நான் சவால் விடுறேன் இந்த அவையில். ஏன்னா பல விவாதங்களில் நீங்க ஆதாரத்தை கட்டினா ஆதாரத்தை காட்ட மாட்டாங்க. 2001 தேர்தலில் பாஜக மேடைகளில் விடுதலை சிறுத்தைகள் நின்றுக்கிறதா புகைப்படத்தை காட்ட முடியுமா? அல்லது விடுதலை சிறுத்தைகள் மேடையில பாஜகவினுடைய புகைப்படத்தை காட்ட முடியுமா? இது மட்டும் பத்தி பேசலாம். எல்லாமே அவதூறு. அதாவது
நாங்க வாக்கு கேட்டோம், அவரை பேசட்டும். இல்லடா இப்ப இன்னொரு கேள்வி வரும். தமிழ்ச்செல்வன் அவர்களை ஆதரிச்சு சீமான் அவர்கள் பாஜக மேடையில இருந்தாரு. அப்படி ஒவ்வொன்றுగా நம்ம போலாமா? நான் பதில் சொல்றேன், எனக்கு நேரம் கொடுத்தா இப்ப வராரு, அவர் உங்களுக்கு பதில் சொல்லணும். சொல்லிட்டு நான் வரேன். ஓகே, எஸ், ஓகே. அதனால இந்த மாதிரியான அதாவது ஒன்று கேட்டால் இன்னொன்று பதில் சொல்லுவேன். நான் கருத்தியல் ரீதியா நான் பேச விரும்புறேன். நான் மிக முக்கியமா என்ன சொல்றேன்னா, இவர் இன்றைக்கு எடுக்கின்ற இந்த அரசியல் என்பது முழுக்க முழுக்க வலதுசாரி அரசினுடைய சனாதனத்தை பாதுகாக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கொள்கையை அல்லது அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஒரு கிளை அமைப்பாக நாம் தமிழர் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். நான் இப்ப திராவிட எதிர்ப்பை இவர் முன்வைக்கிறார், திராவிட அரசியல் எதிர்ப்பை முன்வைக்கிறார். அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் 1881 அவர் மக்களிடம் கருத்து அதாவது கோரிக்கை வைக்கும் பொழுது என்ன சொல்றாரு, நாம் எல்லாம் சாதியற்ற இந்துக்கள் அல்லது சாதியற்ற தமிழர்கள் சொல்லி நீங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது அதை பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார். 1882 ரெவரண்ட் ஜான் ரத்னம் அவர்கள் திராவிடர் கழகத்தை தொடங்கினார். பெரியார் தொடங்கல. தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பு பெரியார் அவர்கள் தொடங்கவில்லை. பெரியாருக்கு முன்பாக ரெவரண்ட் ஜான் ரத்னம் தொடங்கினார். அவர் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர். அயோத்திதாச பண்டிதரும் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர். இப்ப சீமான் எடுக்கிற திராவிட வெறுப்பு என்பது, திராவிடர் கழகத்துக்கு எதிரான வெறுப்பு என்பது ஆதி திராவிடர்களுக்கு எதிரான வெறுப்பு. ஆதி திராவிடர்கள் இன்றைக்கு சனாதனத்துக்கு எதிராக நிற்கிறார்கள். இப்ப ஆளுநர் ரவி அவர்கள் இதுல போய் பேசுறாரு. இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு சுவாமி சகஜானந்த நிகழ்ச்சியில போய் பேசுறாரு. அவர் என்ன எதுக்காக அவர் அதை பேசுறாரு? இன்னைக்கு ஆதி திராவிடர்கள் அவர்கள் இன்றைக்கு தலித்து அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அவர்கள் முதல்வராக வரணும் அப்படிங்கிறது நோக்கத்தை அவர்கள் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்துமயப்படுத்துவதற்காக அவர் சொல்றாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக வலிமையாக இருக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அது முழுக்க முழுக்க ஆதிதிராவிடர் மக்கள் எல்லோருமே இந்த இயக்கத்தில் பெருமளவு இருக்கிறார்கள். ஆகவே ஆளுநருடைய உத்தி என்பது இந்த மாதிரியான தலித்துகள் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறத வாக்கு வங்கிக்காக அவர் வாக்குகளை கவர்வதற்காக பேசுறாரு. அதே பாணிதான் சீமான் அவர்கள் இன்றைக்கு ஆதி திராவிட வெறுப்பை முன்வைத்து அவர் சனாதன அரசியலை முன்வைக்கிறார்கள். முழுக்க முழுக்க இரண்டு பேருமே செய்யக்கூடியது இந்த ஆதி திராவிட வெறுப்புக்கான இந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். முழுக்க முழுக்க சாதி வெறியின் உச்சம், வன்மம், குடிப்பெருமை பேசக்கூடியவர், ஆணவ படுகொலையில் ஆதரிப்பவர். நான் கேட்கிறேன், ஆணவ படுகொலையில் அவர் ஆதரிக்கலையா? குடிப்பெருமை பேசலையா? ஏதாவது ஒரு ஆணவ படுகொலை எதிர்த்து அதை கண்டிச்சதா ஒரு போராட்டம் சொல்லி முடிச்சிடறேன். கோகுல்ராஜ் படுகொலை என்பது இவர் என்ன சொன்னாரு? ஏன் போய் தற்கொலை செய்யணும் சொன்னாரு. கார்த்தி செல்வன் ஒரே ஒரு செய்தி சொல்றேன், தயவு செய்து இதுக்கு அனுமதி கொடுங்க. இவர் கோகுல்ராஜ் படுகொலை நடக்குது. அந்த படுகொலை மிக மோசமான படுகொலை. அதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்துறோம். என்னுடைய தலைமையில் இதே சேலத்தில், இன்னைக்கு நான் சேலத்தில் இருக்கிறேன், சேலத்தில் இதே இடத்துல நாங்கள் போராட்டம் நடத்துறோம். ஆனால் காவல்துறை என்ன சொன்னாங்க? ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை என்ன சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க? பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க? அது தற்கொலைன்னு சொன்னாங்க. ஏனென்றால் அந்த கொங்கு தீரன் சின்னமலை அமைப்பை சேர்ந்த யுவராஜ் அவரை காப்பாற்றுவதாக செஞ்சாங்க. அன்றைக்கு அதே மாதிரி சீமான் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரு. என்ன அறிக்கை கொடுத்தாருன்னா, தற்கொலை அவர் ஏன் போய் தற்கொலை பண்ணணும், என்கிட்ட வந்திருந்தா நான் கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பேன்னு சொன்னாரு. இல்ல அந்த கொலையாளியை பாதுகாப்பதற்கு தீரன் பேரவை சேர்ந்த யுவராஜை பாதுகாப்பதற்கு ஆர்எஸ்எஸ் என்ன முயற்சி செஞ்சதோ, சாதியவாதிகள் என்ன முயற்சி செஞ்சாங்களோ, ஆணவ படுகொலையை ஆதரித்தது யாரு? வெளிப்படையா பேசுவோம். என்ன நீங்க சொல்லுங்க.